இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஸ்பைசியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை ஃபிங்கர் சிப்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு தோல் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு தோல் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நல்லா கிடைக்கும். இதே மாதிரி நான் மீதமுள்ள 3 உருளைக்கிழங்கையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஒரு 3 துண்டு எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபிங்கர் சிப்ஸ் நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். ஃபிங்கர் சிப்ஸ் கட் பண்ணுறதுக்குனே கட்டர் இருக்குது. அது உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் அதில் கட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி கத்திலே கூட கட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மெலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். மெலிசாக கட் பண்ணால் தான் கிரிப்ஸியாக வரும். முட்டை இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, சாஃப்டாகிடும். கட் பண்ண உடனே உருளைக்கிழங்கை நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை ஃபில்டர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம எடுக்கும் போதே பெருசாக இருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கணுன்னா நம்மளுக்கு சைஸ் பெருசாக கிடைக்கும். நம்ம என்ன தான் உருளைக்கிழங்கை ஃபில்டர் பண்ணாலும் அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை ஒரு காட்டன் துணியில் நம்ம காய வைக்க போகிறோம். இப்போ காட்டன் துணியில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி காய வச்சுட்டு நம்ம அந்த வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது அதில் தண்ணி இருந்துச்சுன்னா தெளிக்கும். அதனால தான் நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ளே ஃபிங்கர் சிப்ஸ்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போடுங்க. கார்ன்ஃப்ளோர் இல்லாதவங்க அரிசி மாவு இல்லை மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சாத்தூள், உப்பும் மிளகாயும் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் காயும் போது நீங்கள் இந்த ஃபிங்கர் சிப்ஸ்க்கான மசாலா ரெடி பண்ணுங்கள். இப்போ ஃபிங்கர் சிப்ஸ்க்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உருளைக்கிழங்குல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறம் உருளைக்கிழங்குக்கு இந்த மசாலா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா இது தண்ணியாக ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்குல நம்ம நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம ஏன் இதில் கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறோன்னா அப்போ தான் மசாலா நல்லா உருளைக்கிழங்குல ஒட்டுறதுக்கும் அதே மாதிரி சிப்ஸ் நல்லா மொறுன்னு வரத்துக்கும் தான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கை நல்லா வேகட்டும். நம்ம உருளைக்கிழங்கை மெலிசாக கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே வெந்துடும். எல்லா பபுள்ஸும் அடங்கிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீதமுள்ள உருளைக்கிழங்கையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னே வாழைக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், பபுள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிட்டோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும், ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். மற்றபடி எல்லா வேலையுமே ஈஸி தான். ஃபிங்கர் சிப்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு விட மாட்டோம். ஏன்னா உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே காலி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ஃபிங்கர் சிப்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.